தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தலுக்கு நீண்ட காலம் இருக்கிறது. நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் அதை பற்றி விரிவாக கதைக்கலாம். இன்றைக்கு யூடியூபர்ஸை பற்றி கதைப்போம். ஹெல்பிங் வீடியோக்கள் போடுற யூடியூபர்ஸை பற்றி கதைப்போம். ஏனென்று சொன்னால் எனக்கு ஒரு விமர்சனம் ஒன்று வந்தது. என்னென்று சொன்னால், இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோக்கள் போடக்கூடிய யூடியூபர்ஸ் ஒதுங்கி போயிட்டோம். நிறைய பேர் அந்த ஃபீல்டிலே இல்லாமல் ஒதுங்கி போயிட்டோம். அந்த ஹெல்பிங் வீடியோக்கள் போடுறதை நிப்பாட்டி இருக்கணும். சில பேர் அறிவிச்சு போட்டு ப்ராப்பராக அறிவிச்சு போட்டு சொல்லி போட்டு போயிருக்கணும். சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கணும். அது ஓகே. ஆனால் உண்மையிலேயே இவர்களால் நன்மை பெற்ற மக்கள் இருக்கணும் தானே. அந்த கஷ்டப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், இவர்களால் உண்மையிலேயே நன்மை பெற்ற மக்கள் அவியல் பாவம் தானே. இந்த மாதிரி உதவிகள் தடப்படைக்குள்ள அவியல் பாவம் தானே. அவையின் வயிற்றில் எப்படி அடிக்கலாம் என்ற மாதிரி ஒரு விமர்சனம் ஒன்று வந்தது. எனவே இந்த ஒரு விமர்சனம் பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். என்ன விஷயம் என்று சொன்னால், முதலாவது சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்று சொன்னால், சம்பந்தப்பட்டாக்கள் நேர போய் உதவி செய்கிறது தான். இங்கே உதவி செய்கிறவர் ஒரு பக்கம் இருப்பார், உதவி பெறுறவர் இருப்பார். அந்த உதவி செய்கிறவரும் உதவி பெறுறவரும் நேர சந்தித்து தங்களுக்குள்ள நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உதவிகளை பரிமாறுறது தான் சரியான முறையாக இருக்க முடியும், பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்க முடியும். இவர் கொடுக்கிறார், அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ இதில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. மூன்றாவது தரப்பு என்று சொல்லி ஒரு தரப்பும் கிடையாது. ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அவைக்குள்ள தான் பிரச்சனை வரும், அவைக்குள்ளேயே அது தீர்க்கப்படும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் அதையும் தாண்டி வேறு விதங்களில் உதவி செய்யணும்னு சொன்னால் அதுக்கும் வழிகள் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எல்லாருமே நேரடியாக இலங்கையில் உதவி செய்ய முடியாது. முதல்ல எல்லாருக்கும் இலங்கைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இலங்கைக்கு போகாமல் நீண்ட காலமாக வெளிநாடுகள் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். எனவே அவைக்கு இலங்கைக்கு போக வாய்ப்பில்லாத போது எப்படி போய் நேர உதவி செய்ய முடியும் என்ற கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அதோட வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் ஒரு வேலை, ரெண்டு வேலை, மூன்று வேலையும் செய்வோம். சில வேலை அப்படி பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் இலங்கையில் இருக்கிற கஷ்டப்பட்டாக்களார் அவையில் எங்கே இருக்கிறோம், உண்மையிலேயே அவையில் கஷ்டப்படணுமா என்று சொல்லி அவையில் ஆய்வு செய்து சரியான தகவல்களை திரட்டி அவையோட கதைச்சி பேசவங்களுக்கு நேரமே இருக்காது தானே. எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் யாராவது ஒரு மூன்றாவது நபருக்கு கூடாகத்தான் அந்த உதவிகளை செய்ய வேண்டி இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்களில் உருவானவர்கள் தான் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்பிங் வீடியோக்கள் போடுற யூடியூபர்ஸ். இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி இருக்கிறது காரணத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படணும் என்றது மறக்க முடியாத யதார்த்தமான உண்மை. எனவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பெஸ்ட் சொல்யூஷன் நேருக்கு நேர உதவி செய்கிறது தான். அப்படி வாய்ப்பு இல்லாத போது எப்படி உதவி செய்யலாம் என்று சொன்னால், இதை யூடியூபர்ஸ் எப்படி சரியான முறையில் செய்யலாம் என்று சொன்னால் அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. முதலாவது விஷயம் இப்போ யூடியூபர்ஸ் ஒதுங்கி போயினும் தானே, சொல்லாமல் கொள்ளாமல் ஒதுங்கி போயிடும். சில பேர் அறிவிச்சு போட்டு ஒதுங்கி போயிடும். அப்படி ஒதுங்கி போகிறது சில வேளை அவைக்கே ஒரு நெகட்டிவான பிம்பத்தை உருவாக்கும். இப்போ ஒரு சில யூடியூபர்ஸுக்கு பிரச்சனை வந்திருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை உதவி செய்ய போய் காசு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வந்திருக்குது. சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ நீதிமன்றம் கையாளுறபடியால் நாங்கள் அதை பற்றி கதைக்கக்கூடாது, அது அழகும் இல்லை. எனவே அது ஒரு பக்கம் வைப்போம். எனவே இந்த பிரச்சனைகளால் சில யூடியூபர்ஸ் ஒதுங்கி போகக்குள்ள இயல்பாகவே பொதுமக்கள் நினைப்பினம் இவையிலே ஒதுங்கி போயினும், இவையில் ஒதுங்கி போகிறதால இவையும் ஏதோ செய்திருப்பினம் போல நடக்குது, அல்லது இவையிலும் ஏதாவது குற்றங்கள் செய்திருப்பினம் போல நடக்குன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் நினைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே ஹெல்பிங் வீடியோக்கள் போடுற யூடியூபர்ஸ் நீங்கள் இப்படி ஒதுங்கி போகிறதாலையும் உங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்துறதாலையும் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், நான் ஏன் ஒதுங்கி போகணும், நான் ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஹெல்பிங் வீடியோக்களை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் சரியான முறையில் செய்ய முடியும், ப்ராப்பரான வேலை என்னால் செய்ய முடியும். யார் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். என்னால் டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியும், வெளிப்படையாக இருக்க முடியும். என்னட்ட களவில்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை நிரூபிக்கலாம். அப்படி நிரூபித்து போட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்களா இருந்தால் யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது, யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது. எனவே இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நான் இதுக்கு முதல் போட்ட ஒரு காணொலியிலேயும் சொல்லியிருப்பேன், ஹெல்பிங் வீடியோக்கள் போடுறாக்கள் அதுக்குரிய வழிமுறையில் சரியான முறையில் போட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ உதாரணமாக போலீஸ் அல்லது இந்த ஃபினான்சியல் கண்ட்ரோலர்ஸ் இருக்கணும் தானே, அது ஸ்ரீலங்காவில் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல, நிதி கட்டுப்பாட்டு சபை அப்படி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் ஒரு கேள்வி கேட்கணும், வைப்போம் உங்களுக்கு வந்த காசு என்ன, அது என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டால் நீங்கள் சும்மா ஃபைலை தூக்கி எறியணும் முன்னுக்கு, இந்த பாருங்கள் இதுதான் ஃபைல், இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது, பார்த்துட்டு போங்க ஐயான்னு சொல்லணும். அவ்வளோ தைரியமாக நீங்கள் சொல்லணும். அவையிலும் செக் பண்ணி பார்த்து போட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, நன்றி வணக்கம் போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படியான ஒரு ப்ராப்பரான வேலையில் நீங்கள் செய்வீங்களா இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் ஒரு சில ஹெல்பிங் வீடியோக்கள் போடக்கூடிய யூடியூபர்ஸோட ஃபோனில் காய்ச்சி பார்த்தேன். நான் என்ன நடக்குது, என்ன சிச்சுவேஷன், என்ன செய்யணும்னு சொல்லி அது சம்பந்தமான தகவல்கள் எடுக்கிறதுக்காக காய்ச்சி பார்த்தேன். நான் அவை சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் சொன்னவே அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அண்ணா கடந்த காலங்களில் ஒரு பிரச்சனையுமே இருக்கே இல்லையே, யாருமே கேள்வி கேட்கவே இல்லையே, இது என்ன அது என்னன்னு சொல்லி யாருமே கேட்கவும் இல்லை. நாட்டில்
நாட்டில் என்ன சட்டம் இருக்குது ஏது சட்டம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அதை பற்றி கணக்கெடுக்கவும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ திடீரென்று ஒரு பிரச்சனை வரை கூட நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி ஒரு தம்பி ஒரு விஷயத்தை சொன்னார். அது உண்மைதான். உண்மையில் ஏன் சொல்லுங்க அப்போ, நாட்டில் இவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை வந்து நிறைய பிழைகளை விட்டுருக்குது, ஒரே லஞ்சம் ஊழல் முறைகேடு என்று சொல்லி. அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் தங்கடபாடு, பொதுமக்களை வந்து ஒழுங்காக கவனிக்கிறதும் இல்லை, பொதுமக்களை வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லை. என்ன சிங்கப்பூர் மாதிரியா அதெல்லாம் துபாய் மாதிரியா இல்லை தானே, தங்கடபாடில் பேசாமல் விட்டது. அப்போ நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எது வேணும்னாலும் செய்யலாம்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ அதுக்குரிய கேள்வி வந்து எழுப்பப்படையில. இப்போ திடீரென்று வந்து கேள்வி கேட்கும்போது தானே பிரச்சனை. எனவே கடந்த காலங்களில் வந்து நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொன்னால், ஒரு முறை இல்லாமல் நாங்கள் இதை செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் கூட ஒரு வகையில் காரணம் என்று சொல்லி ஒரு தம்பி சொன்னார். அது 100% உண்மைதான். இப்போ தான் திடீரென்று வந்து கணக்கு கேட்டுக்கொண்டிருக்காம அரசாங்கம். சரி, ஓகே, போனதெல்லாம் போகட்டும், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போகட்டும். எனவே தாயகத்தில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வீடியோக்கள் போடக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து இனி என்ன செய்யலாம் என்று சொன்னால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையை வந்து சட்டபூர்வமாக செய்யுங்க. சட்டபூர்வமாக போய் கிராம சேவையாளர்கிட்ட போய் கதையுங்க, என்னென்ன விஷயங்களுக்கு அப்படி உதவி செய்யலாம் என்று சொல்லி, அல்லது நிதித்துறை சம்பந்தப்பட்ட ஆக்களோட கதையுங்க. நாட்டில் என்ன சட்டம் இருக்குன்னு பாருங்க, ஸ்ரீலங்காவில் என்ன விதமான நிதி சட்டங்கள் இருக்குதுன்னு பாருங்க. என்னென்ன செய்தால் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு பார்க்கணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்கள்ட்ட யாராவது கேள்விகள் கேட்க வந்தால், உங்களை யாராவது விசாரணை செய்யறதுக்கு வந்தால் நீங்கள் ஃபைலை தூக்கி இப்படி எறியணும் மேசையில், இதுதான் ஃபைல், இதில் எல்லா விவரங்கள் இருக்குது, பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான வேலைகளை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால், மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படைத்தன்மையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே வராது. எனவே ஹெல்பிங் வீடியோக்கள் போடக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் ஒதுங்கி போகணும், ஓடி ஒழிக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. யூடியூப் ரன் பண்ணும்போது, நாங்கள் பொது வழியில் வந்து இயங்கும் போது நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், நிறைய அவமானங்கள், நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து நாங்கள் ஒதுங்கி போக முடியாது. அதெல்லாத்தையும் கண்டு பயப்பட்டோம்னு சொன்னால் எங்களால் யூடியூப் வந்து ரன் பண்ண முடியாது. எனவே இளைய யூடியூபர்ஸுக்கு நான் சொல்லக்கூடியது, விமர்சனங்கள் வந்து இருக்கும். தமிழடியானை ஒழிப்போம் என்று சொல்லி சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்றதால எனக்கு ஏதாவது நட்டமா, எனக்கு ஏதாவது இழப்பா? இல்லை, ஒரு இழப்பும் இல்லை. இதில் ஒரு நல்ல யோக்கம் இருக்குது. அந்த யோக்கம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தவர், தமிழடியானை வந்து ஒழிப்போம் என்று சொல்லி. அந்த ஒழிக்கிறதுக்கு வந்து மவுள வள்ளினா தானே வரும், அந்த ஒழிக்கிறேன்னு சொன்னால் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி. ஆனால் அவர் வந்து கொம்புள வள்ளினா போட்டுட்டார். சரிதானே, அந்த ஒழிக்கிறேன்னு சொன்னால் ஹைட் பண்ணுறது, மறைகிறது, அந்த ஒழிக்கிறது. அப்போ தமிழடியானை வந்து ஒழிப்போம் என்று சொன்னோன்னே, அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து கால் பண்ணலாம் தானே, மெசஞ்சர் இருக்கலாம்ல. நான் அவருடைய பேரை ப்ரொஃபைலில் போய் அவருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், தம்பி இந்த மாதிரி நான் தான் தமிழடியான் கதைக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒழிக்கணும் என்று சொல்லியிருக்கிறீங்கள், ஆனால் எங்கே ஒழிக்கணும் என்று சொல்லலையே, புளிய மரத்துக்கு பின்னால் ஒழிக்கணுமா, மாமரத்துக்கு பின்னால் ஒழிக்கணுமான்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லல. அதையும் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் ஒழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், வேணுமெண்டா நான் ஒழிச்சிருந்து உங்களுக்கு ஒரு செல்ஃபி ஒன்று போடவான்னு சொல்லி சிரிச்சு கொண்டு கேட்டேன். அவருக்கும் சிரிப்பு வந்துட்டுது. ஆனால் அவர் அதை அடக்கி கொண்டு காட்டிக்கொள்ளாமல், இல்லைன்னா தெரியும் தானே, சும்மா அப்படி இப்படி ஃபேஸ்புக்கில் கதைக்கிறாங்களா அப்படி இப்படின்றார். நான் அது ஓகே, பிரச்சனை, நீங்கள் கதைங்க ஃபேஸ்புக்கில், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒழிக்கிற இடத்த நீங்கள் சொல்லாமல் விட்டு, அந்த ஸ்பொட்டை சொல்லாமல் விட்டுட்டீங்களே என்று சொன்னோன்னே, அதுக்கு அவர் சொன்னார், என்னென்னா கோவிச்சிட்டிங்களா, நான் வேணுமெண்டா அந்த பதிவை எடுத்து விடவான்னு கேட்டேன். நான் சொன்னேன், எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒழிக்க சொன்னீங்களே, அதை பார்த்தோன்னே சிரிப்பாக இருந்தது. இங்கே வந்து ஆத்திர அவசரத்துக்கு ஒழிக்கிறதுக்கு மரங்களும் இல்லை, கட்டடங்கள்லாம் இருக்குது, கட்டடத்துக்கு பின்னாலாம் போய் ஒழிக்கலாம் என்று சொல்லி சொன்னோன்னே அவருக்கு வந்து சிரிப்பு வந்துட்டு. அப்புறம் அதுக்கு அப்புறம் சும்மா கேஷுவலாக காய்ச்சி போட்டு, அப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், தான் சும்மா சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறேன், இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வரது தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி கொண்டு, என்ன வேலைன்னு அவர் சொல்லல, வெளிநாட்டுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நல்ல விஷயம், நல்ல விதமாக வந்து சேருங்க, நல்ல ஆக்களை பிடிச்சி நல்ல விதமாக காசுகளை கொண்டே கொடுத்து ஏமாறாமல் நல்ல விதமாக வந்து சேருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து யூகேக்கு வந்தால் நான் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய முடியும், எனக்கு ஓரளவு சட்டத்திட்டங்கள் தெரியும், ஏதாவது உதவி பண்ணணும்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி நல்லா ஸ்மூத்தாக கதைச்சி போட்டு விட்டாச்சு. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதில் எதிர்க்க வந்தவருக்கு வந்து என்ன உண்மையில் எதிர்க்கணும், என்ன உண்மையில் ஒழிக்கணும்ன்றது நோக்கம் இல்லை. அவர் பார்த்துருப்பார் ஃபேஸ்புக்கில் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கொண்டு இருக்குது, அப்போ அதை பார்த்து தானும் போடுவோம் போட்டு அப்படி போட்டிருப்பார் ப்ராடக்ட். எனவே அன்பான யூடியூபர்ஸ், நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று தான், விமர்சனங்கள்ன்றது அப்படித்தான் வந்து இருக்கும், விமர்சனங்கள் வந்து தான் இருக்கும். யாரோ எவரோ எங்களுக்கு முகம் தெரியாத ஆட்கள் எல்லாம் எங்களை பற்றி கதைச்சு கொண்டே இருப்பினோம். ஏன்னு சொன்னால், நாங்கள் பொது வழியில் வந்து செயல்படும் போது, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது 4 பேர் 4 விதமாக கதைக்கத்தான் செய்வினோம். அதெல்லாத்தையும் கண்டு ஒதுங்கி பயந்து ஓடக்கூடாது. எங்கட கட்ஸ் என்னன்றதை நாங்கள் நிரூபிக்கணும். எங்கட மடியில் வந்து கனமில்லை என்று சொன்னால் நாங்களே பயப்படணும். எனவே வந்து யாருமே ஓடி ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், உதவிகள் செய்கிறதுக்கான பெஸ்ட் வே வந்து நேர உதவி செய்கிறதான், ஃபேஸ் டு ஃபேஸ் நேர உதவி செய்கிறதான். அது முடியாத சந்தர்ப்பங்களில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறதா இருந்தால், ப்ராப்பரான வழியில் இன்வால்வ் ஆகினீங்கன்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிற யூடியூபர்ஸ் இருக்கிறது தானே ஃபேமஸான யூடியூபர்ஸ். உதாரணமாக யூடியூப்லேயே வந்து அதிக அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாள் வந்து மிஸ்டர் பீஸ்ட். அவர் வந்து ஒரு அமெரிக்கன். அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உதவிகள் செய்கிறார். நாடாக போய் வீட்டு திட்டங்கள் எல்லாம் கட்டி
கட்டி கொடுத்து கிணறுகள் எல்லாம் கட்டி கொடுத்து பெரிய பெரிய ஹெல்ப்லாம் செய்கிறார், பெரிய பிக் ஸ்கேலில் வந்து ஹெல்ப்புகள் செய்கிறார். ஆனால் அதை அவர் முறைப்படி செய்கிறார், ப்ராப்பராக செய்கிறார். அதனால் வந்து அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே அன்பான உறவுகளே, நாங்கள் எது செய்தாலும் அதை சரியான முறையில் ப்ராப்பரான வேலை செய்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது. மற்றும்படி இந்த விமர்சனங்கள் இதுகள் அதெல்லாத்தையும் கண்டு நாங்கள் ஒதுங்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் வந்து எதிர்த்து நின்று நாங்கள் அப்படிப்பட்ட ஆக்கள் இல்லை, நாங்கள் இப்படிப்பட்ட ஆக்கலன்னு சொல்லி எங்களை நாங்களே நிரூபிக்கணும். அதுக்கு எங்களுக்கு நிறைய கட்ஸ் இருக்கணும். அப்படி கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களால் யூடியூப்பில் வந்து ரன் பண்ணி கொண்டு தொடர்ந்து போக முடியுமே தவிர, இன்றைக்கு எங்களை பற்றி பிழையாக நினைக்கிறாக்கள் பின்னொரு காலத்தில் வந்து எங்களை பற்றி சரியாக நினைப்பினோம். எனவே உங்களை நீங்கள் நம்பணும், உங்களை நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கு பிறகு இந்த உலகம் தண்டை பாட்டில் பின்னால் வரும். ஓம் தானே.